உங்க இருதயத்தை பொறுத்தவரை நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் கேட்குறீங்களோ, தீமையான காரியங்களில் ஈடுபடுறீங்களோ, அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுறீங்களோ, கெட்ட நண்பர்களோடு ஈடுபடுறீங்களோ, அது எல்லாம் என்ன செய்யும்? அந்த இருதயத்தில் பதியும். எல்லா அசுத்தங்களும் பட்ட பிறகு நீங்க ஜெபம் பண்ண இருந்தால் ஜெபம் பண்ண முடியாது. நான் அசுத்தம் கூட இருப்பேன், ஆகாதம் கூட இருப்பேன், பாவத்தையும் செய்வேன், எல்லாமே செய்துட்டு வந்து ஜெபம் பண்ண தடை இருக்காது, முடியாது. ஜெபிக்கும் போது எனக்கு தடை இருக்கக்கூடாதுனால் உங்க கண்களை குறித்து நீ கவனமா இருக்கு. ஏன் இல்லைன்னா அது தேவையில்லாத எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் ஜெபம் பண்ண இருந்து பாருங்க, அதெல்லாம் மண்டையில ஓடும். உங்களிடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்குமே ஆனால், உங்களிடத்துல பாவங்கள் இருக்குமே ஆனால் உங்களை ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மனசாட்சி உங்களை குத்து. அந்த பாவங்கள் தப்பு உங்களை எதை நோக்கி கொண்டு போகும் தெரியுமா? அவிசுவாசத்தை நோக்கி கொண்டு போகும். ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் கேட்கப்படாது, அப்ப ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தூங்கும் போது சாத்தான் களைகளை விதைப்பான் என்று இருக்கு. அதான் எழும்பும் போது இச்சைக்குரிய சிந்தனைகளோடு எழும்புவீங்க, கசப்புக்குரிய எண்ணங்களை போடுவோம், கோபம் மூர்க்கமும் எல்லாம் வரும். ஏன்? அந்த விதைகள் எல்லாம் அவனுடைய விதைகள். ஏன்? தேவன் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தூக்க நேரத்தை காட்டிலும் அதிகமாக தூங்குறது.